வெல்கம் டு பனானா ட்ரீ சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் 65. அதுக்கு புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். திக்காக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன், சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் காயில் நல்லா ஒட்டியிருக்கான்னு பார்த்துட்டு அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணி ஆயில் போட்டு சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மசாலா போட்ட புடலங்காயை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டோம்னா வேகாது. மசாலாவும் பச்சை வாசனை அடிக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா போட்டு செய்கிறனால குழந்தைங்களுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. நம்ம கடையில் வாங்குறது கலர் சேர்த்திருப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதலாக இருக்கும். இந்த மாதிரி நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.